அதனாலதான் ரிஷிகள் போய் சொன்னாள், அம்மாவுக்கு தனியா சில இடத்துல பூஜை பண்ணணும் நாள். எந்தெந்த இடம் நாள்? தயாயாஞ்ச மகா அனுஷ்டகாசு விருத்தவுச்ச தயாயாஞ்ச மகாலயே, அஷ்டகா ஸ்ராத்தத்திலே, நாந்தி ஸ்ராத்தத்திலே, தயா ஸ்ராத்தத்திலே, மகாலயத்திலே, இதுல எல்லாம் தனியா அம்மாவுக்கு மாத்திரு வரணும். கிரகணே சந்திர சூரியோகம், சந்திர கிரகணம் சூரிய கிரகணம், இதுல எல்லாம் அம்மாவுக்கு தனியா வரணும் வச்சு பூஜையா மாத்திருவரணம் பிரதக்குரியா. அது அந்நத்திர பஜ்னாசாக கையில பண்றா போல பண்ணணும். நாந்தியிலையும் கல்யாணம் நாந்தியிலே அதுக்காக தெரிஞ்சவாள் என்ன பண்ணுவாள் தெரியுமோ, நல்ல திவமான வஸ்திரமா வாங்கி அம்மாவுக்கு தனியா வரணும்னு திருவிசந்தூர்ல ராமசுபாஷவாள் என்ன பெரியவாள், 4 சாஸ்திரத்துல நிதியவாள். அந்த புண்ணிய புருஷாள் அவன் அம்மாவுக்கு கிரகணம் 90-92 வயசு இருந்தாள். ராத்திரி 2 மணிக்கு வரும் சந்திர கிரகணம். வாத்தியார கொண்டு 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லுவாள், அம்மாவுக்கு ஒரு வரணம் தனியா உண்டு, சந்திர கிரகணம் இத்தனாம் தேதி, தங்க கட்டி பண்ணி வச்சுன்னு கொடுப்பாள். ஜனஸ்தாத்துக்கு வள்ளி கொடுக்கறது இல்லைவா, தங்கம் கொடுக்கறது. ஏன்னா பரமேஸ்வரன் கண்ணுல இருந்து விழுந்த ஜலமாம் வள்ளி, அதுக்காக தங்கத்தை கட்டியா கொடுப்பாள். அப்படி கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு அவளுடைய அது மாதிரி கொடுக்குற வழக்கம். மாத்திருவரணம் பண்ற போது ஒவ்வொரு அழுவாள். ஆமா, அம்மாவை நினைச்சு 92 வயசுல, இப்ப 22 வயசு பையன் அம்மாவை சத்ருவா பாக்கனா, 92 வயசானவா அழவாள் நினைச்சுன்னு கண்ணாலே சொல்லுவா. அப்படி எல்லாம் மகான்கள் எல்லாம் அது மாதிரி நம்ம தேசத்துல இந்த தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் நம்பி பரலோகம் போனவாளே அங்க இருக்காள்னே நினைச்சுக்கிறது. ஏதோ காசிக்கு போயிருந்தார் நம்ம அப்பா, அங்க இருந்து தந்தி மணியாளர் பண்ணப்பா 10 நாளா பட்னி, அரிசி வாங்க பணம் இல்லேன்னாக்க நாம் இங்க வருமனை இருப்போம். உடனே ஏன் தந்தி மணியாளர் அலறிண்டு போகாதோ, அது மாதிரி ஸ்ராத்தத்தை நம்ம பிரிவாள்லாம் நம்பி நம்பி செஞ்சிருக்காள். பரலோகத்தை பரலோகம் போன பிறகு என்னை பத்தி கவலையா அப்பாக்குன்னு தர்மபுத்தர் கீழ் விழுந்து நிசஸ்வாச யுதிஷ்டிராக பெருமூச்சு விட்டு மூச்சை அடைஞ்சு கதறினாளா. நான் நன்றா இருக்கணும்னு பரலோகத்திலையும் போய் அப்பா கவலைப்படுறாளா. அப்படி கவலைப்படுற பிதாவுக்கு எத்தனை ஸ்ராத்தத்துல எதவாரி கொடுத்தா போறாது. அதனாலதான் ஜீவத்தோடு வாக்கியகரணாது பிரத்யப்தம் பூரிபோஜனாது தயாயாம் பிண்டதானாச்ச திரிவி புத்திரஸ்ய புத்திரதா. பிள்ளையா எப்ப ஆவன் நாள் 3 காரியம் பண்ணாதான் ஆவன் நாள். ரிஷிகள் என்ன நாள் உயிரோடு இருக்கிற போது வா சொன்னதை கேட்கணும். 2வது மரிச்ச பிறகு சாதத்தனைக்கு கணக்கு பார்க்காம வாரி கொடுக்கணும். அவன் இஷ்டமா கொடுத்து அபிஷ்டவனத்துக்கு வேத வித்துக்களை சொல்லி கோமூல்யமா தட்சணை கொடுத்து 4 அபிஷ்டவனத்துக்கு கொடுக்கக்கூடாது. 3,4 ரூபாய், 1 ரூபாய் 9 6 ரூபாய் அப்படி கொடுக்கணும். கோமூல்யமா கொடுங்க, போதானம் பண்ண புண்ணியமா அப்படி வாரி கொடுக்கணும். பிரத்யப்தம் பூரி போஜனாது தயாயாம் பிண்டதானாச்சா, வேற போய் பிண்டதானம் பண்ணணும். இந்த 3 பண்ணினாத்தான் அவன் புள்ளேன்னுட்டார். புத்திரஸ்ய புத்திரதா, அவனா எத்தனையோ புள்ளை அணி புள்ளை தன்னை புள்ளை, அதுல இது ஒரு புள்ளை விட்டாள். இப்படி இருந்தாலும் இந்த 3 பண்ணித்தான் ஆகணும். இப்படி எல்லாம் ரிஷிகள் சொன்னதை சுவாமி நடத்தி காட்டினாள் ராமாவதாரத்துல. அதனாலதான் ராமாயணம் இன்னைக்கு சொல்லி காக்கிறோம். ராமச்சரித்திரம் என்னத்தினால் காக்கிறோம், அப்பாவோட சண்டை போட்டுருந்தா அந்த கதையை நாம் கேட்போமோ. அதான் இப்ப பார்த்துட்டு இருக்குமே, இனிமே பார்ப்பானே. உலகத்துல எத்தனையோ பையங்க சண்டை போடுறான், அவெல்லாம் பார்க்கலையா. தெய்வமா நினைச்சாள் சுவாமி, அகண்ட ராஜ்யத்தை விட்டுட்டு போனால். அதனால இந்த கதையை நாம் கேட்கிறோம்.